இந்த கோழிகள பாருங்களேன். ஒரு கோழி வந்து அத கடக்க முடியுமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உடனே கடந்து போயிருது. அடுத்த கோழியும் அத பின்பற்றியே தானும் முன்னேறுகிறது. இப்படி எல்லா கோழியும் முன்னேறிட்டே இருக்கு. அந்த இடத்தை தாண்டி பறந்து செல்கிறது. ஆனா அந்த ஒரு கோழி மட்டும் பாருங்களேன், முடியுமா? நம்மளால முடியாது அப்படின்னு போகுது. நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு முடிவெடுத்து போகுது. அதற்கப்புறம் மிகுந்த பிரயாசப்பட எல்லாரும் போயிட்டாங்களே நம்மளும் போனோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட அந்த இடத்த கடக்குது. இதே மாதிரி தாங்க மனிதர்களும் ஒருவர் முன்னேறுவதை பார்த்து அந்த வழியில் பலரும் முன்னேறுகிறார்கள். இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒருத்தர் முன்னேறிட்டா அவரை தொடர்ந்து பின்னாடி வரவங்களும் முன்னேறுவாங்க. ஆனா சில மனிதர்கள் மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பார்கள். சில பேரே தாங்களும் அந்த முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். சொல்வது சரிதானே? இந்த பறவையை பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த பறவையுமே ரொம்ப சந்தோஷமா நீந்திரம் அப்படியே இறக்கையை விரிச்சு அப்படியே சந்தோஷமாக நீர்மட்டத்துக்கு மேல பறப்பது போலதான் தெரிகிறது. ஆனா அப்படி இல்லைங்க. அது அப்படி அந்த நீர்ல வந்து அப்படி மிதந்து பறப்பதற்கு அந்த நீருக்கு அடியில் அந்த பறவையினுடைய கால்படும் பாடு அந்த பறவைக்கு தாங்க தெரியும். அது மட்டும் இல்லைங்க, அதனுடைய கால்கள் அந்த நீருக்குள்ள துளாவி தன்னுடைய உணவான மீனையும் எடுத்து சேகரித்து அது வெளியே வருகிறது. பாருங்களேன், தன்னுடைய உணவான மீனை எடுத்துக்கொண்டு வெளியே வருவதை. இதே மாதிரி தாங்க சில பேர் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருப்பது போல தெரிவார்கள். ஆனால் அவர்கள் அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் படும் கஷ்டம் அவர்களுக்குத்தான் தெரியும். என்ன நான் சொல்வது சரிதானே?